என்ன பண்றீங்க, உங்க குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய பத்தியே பேசுறீங்க. எப்பயாவது உங்களுக்கு உங்க குழந்தை மூலம் கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் ஆகுங்க. என் வயசுக்கு, என் பையனுக்கு இப்போ 13 வயசு, அவன் இதை பண்ண மாட்டான் அதை பண்ண மாட்டான், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இதை பார்த்து ஃபீல் பண்ணுற முகரக்கட்ட 13 வயசில் என்ன வரச்சுன்னு யோசித்துப்பேன். அப்போ நீ பயப்படாமல் இரு, எப்போ நான் பிளெஸிங்கில் பார்த்துட்டேன். இட் வில் பி நடுவில். நான் எங்கே நிறுத்துவேன்? டயர்டானா நிறுத்துவேன், இல்லை டஃப் ஆனால் நிறுத்துவேன். அப்போ டயர்டும் டஃப்பும் கண்டிப்பாக ஆகும். அப்போ நீ டயர்டும் டஃப்பும் ஆகாமல் நீ தான் உன்னை பார்த்துக்கணும். உங்களுக்கு குரு தேவையில்லை, ஞானம் தேவை. ஞானம் தேவையில்லை, பலமற்ற மனம் தேவை. அந்த பயமற்ற பலமற்ற மனத்துக்கு ஞானம் தான் தீர்வு. அந்த ஞானத்துக்கு குரு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தீர்வு. சார், உங்க பசங்களை 10 வருஷம் முன்னாடி பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி நீங்க வளர்க்க முடியாது. Essentials are same, but the mindset is not the same. See, accept people as they are. You cannot change them. உங்களுக்கு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கு. ஆனா எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபினான்ஷியலாக லூஸ் ஆகிட்ட, உன் குடும்பத்தில் யாரோ செத்துட்டாங்க, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உன் மனசில் பயம் வந்துடுச்சுன்னா அது அங்கே என்ட்ரான எமர்ஜென்சி கேஸ் மாதிரி கட கட கடன் அதை அட்டன் பண்ணிடணும். அவன் தான் ஆத்மீக. தாய் நோக்கிய பிள்ளை போர், தவறினை திருத்தும் மனம், குருவின் வார்த்தையினை மனதால் உணர்ந்து பணிந்த போதெல்லாம், மனதால் உணர்ந்து பணிந்த போதெல்லாம், அவ்வாறு செய்கையில் உலகமே உலகமே உனக்கு பணிவிடை செய்யும். ஈசன் சொல்றான். இஃப் யூ ஆர் an ஆத்ம யோகி, யூ வில் ரியலைஸ், இஃப் ஐ எம் ஸ்டார்டிங் சம்திங், ஐ வில் நாட் ஸ்டாப். டில் வென்? டில் ஐ எம் டன். டில் ஐ எம். ஆனா யூ வில் ஸ்டாப். உலகத்தில் எல்லா மக்களும் ஆரம்பிச்சிருவான், ஆனா நிறுத்திடுவான். ஏன்னா டில் ஐ எம் டன் என்னன்னு உனக்கு தெரியாது. என்ன அனுபவமாக வேணும், எதுக்குள்ள வேணும். Accomplish is different. சார், நான் சமைச்சேன் சார், சமைச்சு முடிச்சேன் சார், you will accomplish. Till it is done is, you should be in a condition to enjoy the food that you have cooked. Are you all with me? அப்போ you will either stop for a very simple reason. You may be tired. நான் பெருசா பாவத்தெல்லாம் கொண்டு வரல சார், நீங்க வந்தீங்க யார், you may be what? Tired. Literally you may be tired. அப்புறம் வர மற்ற விஷயத்துக்கு. Is there anybody able to connect with me? ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அப்போ இதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க லாஸ்ட் ஜூம்ல உட்கார்றீங்க. வாட் ஆர் த 4 இன்கிரெடிபிள் பவர் ஆஃப் ஆத்ம யோகி? கொம்பு முளைக்கிறதா? knowing the ultimate secret about the physical and mental well-being. Second, என்ன? wisdom of God. Third, என்ன? faith about the future. Finally, inner guru. இங்க எங்கேயாவது எக்ஸ்டர்னல் குரு நான் சொல்லியிருக்கேனா? எங்கேயாவது சொல்லியிருக்கேனா? இது வரைக்கும் செஞ்ச தப்பால வர பேட் இம்பேக்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும். இனிமே பேட் இம்பேக்ட் வரக்கூடிய தப்பான செயல் என் மூலம் தெரிஞ்சோ தெரியாமையோ நடந்துடக்கூடாது. அதை மீறி நடுவில் கஷ்டம் வரும்போதெல்லாம் சும்மா நீங்கள் சீன் போடக்கூடாது. எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ தான் இந்த வாஷிங் மிஷினு இது அதெல்லாம் வரும். நல்ல பெட்டு, ஜம்முக்காலம், ஜம்முக்காலம் என்ன சொல்லுவாங்க அது? ஆமாம், ஒன்று இங்கிலீஷ்லேயே போனோம் மைண்டு, இல்லை தமிழ்லேயே போனோம், ரெண்டும் சேர்ந்து. இது வந்து நான் சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த போர்வையா, இப்போ வாட்டர்வேர் அது, அப்புறம் அந்த தலைகானெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் காலத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் கூட்டின்னு போய் அப்படி நாங்களாம் சேர்ந்து அடிப்போம். பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அடி சாத்துங்க, அடி டம் டம், செவுத்தில் தட்டுறது, இன்னும் குச்சி போட்டாலும் யாருக்கா ஹேபிட் இருக்க கேட்டுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி தட்டும் போது நான் ஒரு வாட்டி ஒருத்தர் என்ன பண்ணேன், அந்த ஒரு இப்போலாம் கதுவுலாம் நிறைய வந்துச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கது தான் சாத்தி வச்சுருப்பாங்க, இல்லை மரக்கது துருப்பிச்சு. அந்த செவுத்தில் தட்டும் போது மரத்தில் தட்டேன். அங்கேருந்து, ஏய் அறிவு இருக்கா உனக்கு? என்னடா அது யூஸ் பண்ணுற தலைகாணி போய் மரத்தில் அடிக்கிற, கதுவில் அடிக்கிற, அறிவு இருக்கா? எனக்கு அப்போ அந்த வயசில் புரியல. ஆனால் சரி குச்சி தருவாங்க, ஜாலியாக அடிக்கலான்னு போட்டு யூயின் கத்தின்னு வரே. நீங்கள் அந்த மாதிரி அடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் சரி துவைக்கும் போது இல்லைம்மா, தூசியை தட்டுறதுக்கு பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நீங்கள் இஸ் தேர் எனிபடி ஏபிள் கனெக்ட் வித் மீ? அப்போ அதில் ஒரு உண்மை இருந்துச்சு. அந்த பாட்டி சொல்லும்போது திரும்பி யூஸ் பண்ணணும், திரும்பி என்ன பண்ணணும், திரும்பி இதை தான் நைட்டுக்கு வச்சு தலையில் வச்சு படுக்கணும், கம்முனாட்டி இதான் தலையில் வச்சு படுக்கணும். அப்போ அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இப்போலாம் மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு அதான் ஞாபகம் வருது. யாராவது வந்து குருஜி மெடிடேஷன் பண்ணிட்டீங்க, என் ரிசல்ட் பார்த்துட்டீங்க, நடுவில் அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது அடிவாங்கன்னா, கடவுள் உங்களை அடிக்கல, அந்த தலகாணியை தட்டுன்னு தட்டின காரணமே அது மேலே இருக்க தூசியை தூக்க தான். யாருக்கு புரியுது? இப்போ இதுல சீக்ரெட் என்னன்னா, அடி வாங்கன்னு தலகாணி இல்லை,
ஆனா தலகாணி அடிக்காம தூசி. ஏன்னா இது ஒரு புது ட்ரெண்ட், உலகம் ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கு. ஐயோ குருஜி பார்த்து பாருங்க, குருஜி வந்து பிளெஸிங்கில் பார்த்து பாருங்க, குருஜி பண்ணிட்டாருங்க. நான் உங்களை சாதாரணமாக கேட்குறேன், நான் உங்களை வந்து என்ன பண்ண சொல்கிறேம்மா, இன்னும் துணியை வந்து காய போட சொல்கிறாங்க வீட்டில். இங்கேருந்து சர்வன் மேடுக்கு சொல்லிட்டு மேலே காய போடு. மேலே போனால் பயங்கரமாக மழை பெய்யுது. இப்போ அவங்க துணியை காய போட்டு குருஜி பார்த்துப்பாங்க, குருஜி பிளெஸிங்கிறாங்க. இல்லை நான் டவுட்டை கேட்டுக்கிறேன் நான், ஏன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. எனக்கு நான் வந்து தெளிவாக புரிஞ்சிருவேன். நான் என்னை உயர்த்தி நீங்கள் பேசுகிறதும் உயர்த்தி பார்க்குறதும் சந்தோஷம். இப்போ நான் வேறு மூடில் இருந்தேன்னா வேறு மாதிரி ஒரு செஷனை எடுக்க ஆரம்பித்து உங்களை வந்து உணர வச்சுருவேன். ஆனால் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டுருவீங்க. சரி, கஷ்டப்பட தப்பு இல்லை, அந்த தலகாணி அடி வாங்குற மாதிரி தான். தலகாணி அடிக்காமல் தூசி போகாது, தூசி போகாமல் நான் யூஸ் பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் புரியுது? ஞானம் எங்கெல்லாம் வருதுன்னு புரியுதுங்களா? சம்டைம் உங்கள் பசங்க ஏதோ கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் வாழ்த்துட்டீங்கன்னா விட்டுருங்க. தலகாணி அடி வாங்க காரணமே திரும்பி யூஸ் பண்ண போகிறாங்க அர்த்தம். அந்த பெட்ஷீட்டை தட்டுன்னு தட்டின காரணமே திரும்பி யூஸ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இன்னும் கடவுள் தூக்கி போடல உன்னை, இன்னும் கடவுள். ஆனா தட்டாம தூசி போ. அப்ப மேல நீங்க காய வச்சுட்டு குருஜி பார்த்து பாரு, குருஜி பார்த்து, குருஜியே விட்டுருங்க. கடவுள், யூ டு வாட் யூ கேன், நவ் காட் வில் டு வாட் யூ கேன் நாட். நீ ஆத்ம யோகி. அங்க ஒரு அசஸ்மெண்ட் இருக்கணும், அங்க ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ ஐ ஸ்டார்ட் only to finish என்றதை மீறி now I will not stop till it is. இறைவன் படைப்பு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு விதையை நிறுத்திட்டீங்கன்னா அது மலராத வரைக்கும் அது சாவே சாவாது. ஒரு குழந்தை உருவாயிடுச்சுன்னா அது எப்படியாவது அச்சு புச்சு உள்ள வளர்ந்துடும். நீங்க அழுதாலும் செத்தாலும் ஒண்ணுமே ஆகாது. அப்ப நீ பயப்படாம இரு. எப்போ நான் பிளெஸிங்ல பார்த்துட்டேன், இட் வில் பி. நடுவில் நான் எங்க நிறுத்துவேன்? டயர்டானா நிறுத்துவேன், இல்லை டஃப் ஆனா நிறுத்துவேன். அப்ப டயர்டும் டஃப்பும் கண்டிப்பா ஆகும். அப்ப நீ டயர்டும் டஃப்பும் ஆகாம நீ தான் உன்னை பார்த்துக்கணும். சார் 4 மணி நேரம் ஒன்னா எனக்கு டயர்ட் ஆகும் சார், 4 மணி நேரம் ஓடி தான் சார் ஆகணும். அப்ப என்ன பண்ண, 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஜூஸ் குடிக்க, ஜூஸ் நீ ரெடியா வச்சுக்கணும். தாகம் எடுக்கும்போது ஐயோ குருஜி பார்த்து பாரு, குருஜி பிளஸ் என்ன விட்டுருங்க, இந்த குருஜி விட்டுருங்க. கடவுளே சொல்லுங்க, ஃபேக்ட்ரியில் நைட்டு லோட் அடிக்கணும்னு ஆயிடுச்சு உங்களுக்கு, 2 யூனிட் ரன் பண்ணுறீங்க. நைட்டு வந்து உங்களுக்கு 1 hour பவர் கட் ஆகுதுன்னு தெரியுது. ஆனால் அந்த 1 hour நீங்கள் யூனிட்டை ரன் பண்ணி ஆகணும். அந்த 1 hour தான் ஸ்பெசிஃபிக்காக கட் ஆகும். கடவுள் உங்களுக்கு ஈபியில் ஒரு ஆளை வச்சு சொல்லியும் சொல்லிட்டாரு. நீங்கள் மிஷின் ஓடி ஆகணும், என்ன பண்ணணும்? இப்போ இது கட்டாவும் பார்த்துக்கோங்கன்னு சொல்றதான் குருஜி பார்த்துப்பாரு. கட்டாகும் போது குருஜி வந்து சுத்தி நிற்க மாட்டார். யாருக்கு புரியுது? சார் அப்ப நீங்க ஃப்ரீயா இருங்கன்னு சொல்ல வரேன் நான். உங்களுக்கு குரு தேவையில்லை, ஞானம் தேவை. ஞானம் தேவையில்லை, பலமற்ற மனம் தேவை. அந்த பயமற்ற பலமற்ற மனத்துக்கு ஞானம் தான் தீர்வு. அந்த ஞானத்துக்கு குரு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தீர்வு. யாருக்கெல்லாம் புரியுது? அதுக்கப்புறமும் குருவே வேணும்னா அதுக்கு நீ என்கிட்ட வந்திருக்க வேணாமே, ஏன்னா நான் இல்லை அந்த இன்னர். அதுக்கப்புறம் உனக்காச்சும் உன் இன்னர் குருக்காச்சு. என்னோட ஞானத்தை பேச எனக்கு நிறைய இருக்கு. நான் சோஷியாலஜிலேருந்து கரண்ட் பாலிடிக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பேசலாம். அடுத்த வருஷம் யார் வருவான், உலகத்தில் என்ன ஆகும், எத்தனை பேர் வந்து சாவாங்க, எல்லாம் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. சார் அடுத்த வருஷம் பெரிய சம்பவம் நடக்க போகுது சார், ஒரு ஆத்மீக பதட்டப்படலாமா? ஏன்னா நீ போட்ட பிளெஸிங்கில் ஒன்று சம்பவம் நடக்கும் போது நீ இருக்க மாட்டேன், நீ இருக்க இடத்துல சம்பவம் நடக்காது. என்ன காரணம்? நித்திய சங்கல்பம். சார் உங்க பசங்களை 10 வருஷம் முன்னாடி பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி நீங்க வளர்க்க முடியாது. Essentials are same, but the mindset is not the same. நீங்க 20 வருஷம் வளர்த்த மாதிரி உங்க பசங்களை நீங்க வளர்க்க முடியாது. அப்படி ரூல் கிடையாது. நான் இப்படி வச்சுக்கணும், நான் ரொம்ப யதார்த்தமா கேட்கறேன். யாருக்கெல்லாம் இந்த தலகாணி பெட்ஷீட் புரிஞ்சிச்சு? அப்ப இனிமே அடி வாங்கினா என்ன பண்ணணும்? நீயாவே காட்டணும், இது இங்க கொஞ்சம் தூசி இருக்கு, இங்க கொஞ்சம் தூசி இருக்கு. ஏன்னா நீ குச்சால அடிக்கிறாங்களேன்னு வருத்தப்படக்கூடாது, பரணைக்கு போகக்கூடாதுன்ற பயம் இருக்கணும். புரிஞ்சிச்சிங்களா? நான் இன்னைக்கு உங்களை குச்சும் கிடையாது, நீங்க பெட்ஷீட்டும் கிடையாது. ஆனா லைஃப்ல ஏதாவது வரும்போது உடனே அப்படி ஐயோ குருஜி என்ன இது எனக்கு ஒன்றும், உடனே அப்படியே விட்டுருங்களேன். நீங்க போய் நல்லது பேசுறீங்களோ இல்லையோ, அப்படியே அப்படியே போச்சு, வாழ்க்கையே போச்சு. எங்க போச்சு சொல்ல, அட்ரஸ் சொல்லுங்க, திரும்பி கூட்டினு. அப்போ நான் இன்னைக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டியில் கை வைக்க போகிறேன். நீங்கள் வந்த காரணமே உங்களுக்கு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு.
எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது. ஆனால் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. இவ்வளோதான் மேட்ரு. இது அப்படியே பெருசு. யாருக்கா புரியுதுங்களா? இது அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணின்னு, எங்கே சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இல்லை. நல்லா இல்லை ஃப்ரம் வாட்? இப்போ நான் ஒரு யார்ஸ்டிக் வச்சுப்பேன். உனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? இல்லை, எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. அப்புறம் எங்கே இந்த விஷன் வரும்? விஷன் கூட கேட்கல. சாருக்கு என்ன இல்லை? எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. வெறும் அசம்ஷனு, வெறும் பர்செப்ஷனு, வெறும் வீணா போன டிஸ்கஷனு. ஒருத்தன் பயப்படும் போது அவன் பயத்தை நீ ஞானம் பொறுமையாக கொடுக்கலாம். ஆனால் அந்த பயப்படுறது எப்படி தெரியுமா நீ போக்கணும்? எப்படி சொல்கிறது? இந்த காலத்தில் இந்த ஐசியூலாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் நடக்கும் பார்த்துருங்களா? அப்படியே தள்ளினே போய் எல்லாம் பண்ணி. ஆனால் இவ்வளோ பண்ணாமல் டோருக்குள்ளே போய் ஸ்லோவாக தான் வேலை செய்வாங்க. அதை நான் பார்த்துருக்கேன் கண் கூட. நீங்கள் யாராவது பார்த்துக்கலான்னு தெரியல. அந்த லிஃப்ட் மேன் கூட ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இருக்கு ஏன் அவ்வளோ அவசரமாக ஓடினாங்க? ஒருத்தர் போகிறாருங்க, ஸ்கேன் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காரு ஹாஸ்பிட்டலில். எங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சுங்க, டாக்டரை பார்க்கணுங்க. அங்கே ஒரு 12 வயசு பையனோ இல்லை ஒரு 20 வயசு பையனோ ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே தூக்கின்னு வராங்க. இப்போ 2 பேரில் எது எமர்ஜென்சி கேஸ்? நீங்கள் சொல்லுங்கள். எதனால எமர்ஜென்சி? அவ்வளோதான் கிவ் ரெப்பிங்க. அவ்வளோதான் மேட்ரு. எதனால எமர்ஜென்சி? இங்கே அர்ஜென்சி இல்லை. எதனால எமர்ஜென்சி? ஏன் உடனே அட்டன் பண்ணோம்? ஏன்னா அந்த டைமில் நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறியோ அதை பண்ணலன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய ஏதோ ஒரு ஒரு வாட்டெவர் ட்ரீட்மெண்ட்டோ மெடிசனோ டிலேவாக கிடைச்சா நடக்க வேண்டிய நல்லது நடக்காம போயிடலாம். நடக்க வேண்டிய நல்லது அப்போ நீ ஃபினான்ஷியலாக லூஸ் ஆகிட்ட, உன் குடும்பத்தில் யாரோ செத்துட்டாங்க, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உன் மனசில் பயம் வந்துடுச்சுன்னா அது அங்கே என்ட்ரான எமர்ஜென்சி கேஸ் மாதிரி கடன்னு அதை அட்டன் பண்ணிடணும். அவன் தான் ஆத்மீக. யாருக்கு புரியுது? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ஒரு குருஜியோட வேலை. குருஜினா இந்த குருஜி இல்லை, நீ யாரை குருன்னு சொன்னாலும் அவரோட ஏதாவது ஒரு டீச்சிங்கை நீ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏதோ ஒன்று, ஐயா நான் இந்த குருஜி நம்புறேன், இல்லை அந்த வேதத்தை நம்புறேன், என்ன ஏதாவது ஒரு வார்த்தை உன் மனசில் அது எப்படி வேலை செய்யணும்னா, தாய் நோக்கிய பிள்ளை போர், தவறினை திருத்தும் மனம், குருவின் வார்த்தையினை மனதால் உணர்ந்து பணிந்த போதெல்லாம், மனதால் உணர்ந்து பணிந்த போதெல்லாம், அவ்வாறு செய்கையில் உலகமே உனக்கு பணிவிடை செய்யும். ஈசன் சொல்றான். எவ்வாறு செய்கையில்? உணர்ந்து பணிந்த போதெல்லாம் உலகமே உனக்கு. அது எப்படி புரிஞ்சுக்க நாசி? ஒரு அம்மா குழந்தைய பார்த்தா என்னம்மா ஆகும்னு நினைக்கிறீங்க? ஜாலியாக விளையாண்டுக்குமா? அது போய் என்ன பண்ணுது? சைலண்ட்டாக டிவி பார்க்காதுன்னு சொன்னால் டிவி ரிமோட் எடுக்க போகுது. குழந்தைய ரிமோட் எடுத்து அம்மாவும் பார்த்துட்டாங்க. அந்த அம்மா பார்த்தா போது இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்படின்னு இந்த வளர வயசு குழந்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய பற்றியே பேசுகிறீங்க. எப்பயாவது உங்களுக்கு உங்கள் குழந்தை மூலம் கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் ஆகுங்க. என் வயசுக்கு, என் பையனுக்கு இப்போ 13 வயசு, அவன் இதை பண்ண மாட்டான் அதை பண்ண மாட்டான், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இதை பார்த்து ஃபீல் பண்ணுற முகரக்கட்டை 13 வயசில் என்ன வரஞ்சுன்னு யோசித்துப்பேன். புரியுதுங்களா? You are here to make your life much more better than before. இப்போ அந்த வயசில் அந்த குழந்தைக்கு 13 வயசில் கிடைச்ச எதுவுமே உனக்கு கிடைக்கல. ஏன்? உங்கள் நைனா ஆத்மீகி கிடையாது, உங்கள் தாத்தா ஆத்மீகி கிடையாது. ஆனால் குழந்தையாக நினச்சி பாருங்க, அந்த 7 வயசு வரைக்கும் குழந்தை பண்ணுற அட்லீஸ்ட் ஒரு 5 வயசு எதாவது கீழே கூட தப்புன்னு தட்டும், அதுக்கே தெரியாது. ரொம்ப புத்திசாலித்தனமாக சில அம்மாலாம் திட்டினுப்பாங்க. ஏய் அது பால் அது கை வைக்காது, அது பண்ண, அது எதுக்கோ தெரிஞ்ச மாதிரி. நீங்கள் ஒரு 2-3 வாட்டி திட்டின உடனே அடுத்து ஏதாவது சாப்பாடு நீங்கள் ஊட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அமைதியாக சாப்பிடும், அதுக்கப்புறம் அதுவும் உள்ளே ஊற்றிலாம் பண்ணி, அப்போ ஒரு வாட்டி நீங்கள் திட்டி பழகிட்டீங்க, தொடாத அங்கே அடுப்பு இருக்கு போகாதுன்னு. அதனால் அந்த அந்த கீழே விளையாட பொம்மையெல்லாம் சாப்பாடில் போட்டாலாம் பண்ணி அந்த மாதிரி பார்த்துக்கிங்களான்னு தெரியல. அம்மா ரொம்பலாம் கத்த மாட்டாங்க, அங்கே இருக்க பாப்பானே கூட கூடுவாங்க, பாப்பா அப்படின்வாங்க, திரும்பி பார்ப்போம் அது எந்த பொம்மையை தொட்டுச்சு அப்படியே பார்த்து. இப்போ அது வெயிட் பண்ணும் அம்மா திரும்புகிறாங்களா இல்லையான்னு. மைண்டுக்கு 7 செகண்ட் தான். 7 செகண்ட் மேலே நீங்கள் அப்படியே பார்த்துனே கண்ணு விரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு போட்டு அந்த குழந்தை டேங்க் ஓப்பன் பண்ணிக்கும். இப்போ அந்த குழந்தை எப்படி திருந்துச்சோ அந்த மாதிரி குருவோட வாக்கியத்தை நீ உணர்ந்து அந்த வார்த்தைக்கு எல்லா சூழ்நிலையும் பணிந்தா உன் மனசு திருந்துடும். ஊருங்க
இப்போ அங்கே அழுதுதே அந்த குழந்தை, யாரோட குழந்தை? அந்த அந்த அம்மா கஷ்டப்படுவாங்களா? ஐயோ என் குழந்தை அழுதேன்னு பதறி போவாங்களா? ஏன்? அதுக்கு இப்போ அது நினச்சதை செய்ய முடியாமல் ஒரு 2 நிமிஷம் அழுவுறதால அந்த அம்மாவுக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் அது ஏதோ தேவையில்லாத செஞ்சு நாள் ஃபுல்லாக அழுவுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கிடைக்காதது அழுது அந்த அம்மாவுக்கு கவலையே. இப்போ நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இப்போ எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்களா? அப்போ உன் மனசு அந்த குழந்தை மாதிரி செய்யக்கூடாததை செய்யும். ஆனால் ஒரே ஒரு குருவாக்கி அந்த டைமில் உணர்ந்தா 10 வருஷம் இல்லை, நீங்கள் 16 வருஷம் கூட உட்காந்தா கூட உங்கள் மனசு அவ்வளோதான். புத்திக்கும் மனசுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்காத. இனிமே நான் கரெக்டாக இருப்பேன். ஆஹா, இப்போ கரெக்டாக இரு. இப்போ கரெக்ட். அதில் ரூல் உனக்கு யார் சம்மந்தம் இல்லையோ அவங்கள பற்றிலாம் நீங்கள் பேசுகிறதோ அவங்க பண்ணுறதோ பண்ணு. நிறைய பேர் பார்த்தேன் குருஜி என்ன குருஜி பண்ணுறது. See, accept people as they are. You cannot change them. But நல்ல கவனிங்க, listen to this word. Accept as they are, but place them where they belong to. But place them. So நீ டயர்ட் ஆகாமல் இருக்கணும்னா physical bodyக்கு there is a need to supply energy and to protect from disease. அந்த physical body எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா there is a need that you need to keep your mind without fear. இந்த ரெண்டும் நடக்கலனா நீ எதை ஆரம்பிச்சியோ அது செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா டயர்டாகி நிறுத்திடுவேன். நான் இன்னைக்கு வெறும் நல்ல வார்த்தை தான் யூஸ் பண்ணுறேன், டயர்ட். ஏன்னா நான் பார்த்தேன், ஐயோ வேறு எதாவது உண்மையாக சொல்லிவிடும் இதுக்கு பயந்துட்டு போது டயர்ட் அங்கே நிறுத்திடுறேன். நான் inability, incapability, இல்லை losing the existing goodness அதெல்லாம் வேணாம். ஆனால் நீ டயர்டானா செய்ய மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் ஏன் டயர்டான? விதி. அப்போ நெருப்பில் உருகாத பணியும் இல்லை. கடவுள் எப்படிப்பட்ட சத்தியம் செஞ்சுதானா? இதுக்கு பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்? நெருப்பில் உருவாத சிவன் அருளால் தீராத சிவமறிந்தோர் தவமறியாமல் மாண்டதுண்டு. ஆனால் தவமறிந்தோர் சிவமறியாமல் மாண்டதே இல்லை. அவன் தான் ஆத்மியம்.